ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. 16511 ட்ரெயின்ல நம்ம பெங்களூர் எஸ்எம்விடில இருந்து கன்ஹங்காடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர்ல இருந்து கண்ணூர் வரைக்கும் போகும். எஸ்எம்விடில இருந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும் கேரளால. நாம வந்து கண்ணங்காடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்றது. யூஸ்வலா பார்த்தா பெங்களூர்ல இருந்து கேரளா போற ட்ரெயின்ஸ் வந்து இதர் தமிழ்நாடு வழியா போகும், இல்லாட்டி மேங்களூர் வழியா போகும், கர்நாடகா வழியா போயிட்டு கேரளா வழியா போகும். ஸோ நாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து கர்நாடகா வழியா, அதாவது மேங்களூர் வழியா வந்து கேரளாக்குள்ள என்டர் ஆக போறோங்க. ஸோ செம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம 16511 பெங்களூர் எஸ்எம்விடி கண்ணூர் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டா 8 மணிக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்புங்க. ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம போய் பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இன்னும் நமக்கு வந்து 1 hour இருக்குங்க. நான் 7 மணிக்கே வந்துட்டேன். இன்னும் வந்து டே லைட் டைமிங் எப்படி இருக்கு பாருங்களா. எக்ஸாக்டா சொல்லணும்னா 6:50 ஆகுது. ஸோ அழகா வந்து நாம சின்னதா ஒரு டின்னர் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். வாங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க. பெங்களூர் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா. ஒரு ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் மாதிரியே வேற லெவல்ல. இங்க பாருங்க, நிறைய எலக்ட்ரிக் கேப்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்களேன், ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். நிறைய ஸ்பேஷியஸ் பார்க்கிங் லாட், ஆட்டோஸ்க்கு, டாக்ஸிஸ்க்கெல்லாம். வெளியே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல போனா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம தேசிய கொடி பாருங்க, மெஜஸ்டிக்கா. மக்களே, என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்களா டிசைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு. செம்ம சூப்பரா இருக்குல்ல. ஒரு பழைய காலத்து விண்டேஜ் என்ஜின் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸ் தாங்க நிறைய கிளம்பும். ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அஸ்ஸாம், இங்க போற ட்ரெயின்ஸ் எல்லாம் தான் வந்து நிறைய கிளம்பும். அதனால நம்ம நிறைய நார்த் பையாஸ் நிறைய பார்க்கலாம் இங்க. ஸோ இங்க கார்ஸ், கேப்ஸ், ஆட்டோஸ் எல்லாம் ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு டிராப் பண்ணிடுவாங்க. பஸ் ஸ்டேஷன் வந்து அந்த சைடு இருக்கும். நிறைய நார்த் ஈஸ்ட் மக்கள் பார்க்க முடியுது இல்ல. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஃப்ரண்ட்லயே வந்து ஹெல்ப் டெஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு. ஒரு ஏர்போர்ட் குள்ள கேப்ஸ் வந்து எப்படி டிராப் பண்ணிட்டு போகுமோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. பஸ் அங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டேஷன் வந்து அந்த சைடு இருக்கு. அந்த சைடு வந்து உங்களுக்கு ஆட்டோ, டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாது. மக்களே, நம்ம எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்கரிஸ், ஈட்டரிஸ் எல்லாம் இருக்குங்க. ஈவினிங் 7:15 பாத்தீங்கன்னா செம்ம பிஸியா இருக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே. டிராவல் பண்ற மக்கள் எல்லாம் டின்னர் சாப்பிட்டு கிளம்புற டைம்ல. சரி வாங்க உள்ள போவோம். மக்களே, ஃப்ரண்ட்ல போற ஸ்டெப்ஸ் இதுதாங்க. உள்ள வந்தாச்சு. நாம வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு வந்தாச்சு. உள்ள போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் செக் பண்ணிட்டு போட் பண்ண வேண்டியதுதான். மக்களே, நம்ம ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேற லெவல்ல. ஸோ உள்ளே வந்து சூப்பரா ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே வருதுங்க. ஸோ இங்கிருந்தே என்டர் ஆயிடலாம். உள்ள கிளாக் ரூம் எல்லாம் இருக்கு, 24/7 சர்வீஸ், எஸ்கலேட்டர்ஸ், ஸ்டேர் கேசஸ், வேற லெவல் பண்றாங்க. டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கு. இங்கேயும் வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்கு.
தனியா வந்து ரிசர்வ் டிக்கெட்ஸ்க்காக உள்ளேயே வந்து ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குங்க. இங்க பாருங்க, இதுதான் மக்களை என்ட்ரன்ஸ் லாபியில இருந்து பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போறதுக்கான எஸ்கலேட்டர்ஸ்ங்க. இது நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே வரதுனால நம்ம இப்படியே என்டர் ஆயிடலாம். உள்ள லிஃப்ட் சர்வீசஸ் வச்சிருக்காங்க பாருங்க. சோ இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி அரைவ் ஆயிடுச்சுங்க. நார்த் கேரளா போறதுனால நிறைய முஸ்லிம் பெருமக்கள் இருப்பாங்க. மொப்லா முஸ்லிம்ஸ் நிறைய வசிக்கிற ஏரியால, அதனால மக்களே ட்ரெயினுக்கு லினன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க, ஏசி கேபினுக்கு. நம்ம ட்ரெயின் நம்பர் போர்ட் பாருங்க, 16511 SMVT கண்ணூர் தான் நம்ம போறோம். திரும்பி வரும்போது 16512 வரும். இதே போகி வந்து SMVT முருதேஸ்வருக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ நம்ம கோச் வந்து S3ங்க, ஃப்ரண்ட்ல போகணும் நாம. இதெல்லாம் ஏசி கோச்சஸ்ங்க. SMVT பெங்களூர் டு கண்ணூர் எக்ஸ்பிரஸ். பரவாயில்லைங்க, ½ அன் ஹவருக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறுத்திட்டாங்க மக்கள் போர்ட் பண்றதுக்கு. ஸோ மேல வந்து ஒரு வாக்வே இருக்கு, ஓவர் பிரிட்ஜ், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் போறதுக்கு. செம்ம நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம SMVT ரயில்வே ஸ்டேஷன். வேற லெவல்ல இருக்கு மக்களே. நம்ம 16511 ட்ரெயின் பாத்தீங்கன்னா SMVTல இருந்து எடுத்து யஷ்வந்த்பூர், குனிகல், ஹாசன், சக்லேஷ்பூர், அதுக்கப்புறம் ஹில்ஸ் மேல ஏறிட்டு சுப்பிரமணியா ரயில்வே ஸ்டேஷன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நைட் டைம்ல போறோம், அதனால பார்க்க முடியாது. பட் தென் ட்ரெயின் ரூட் வந்து ஆசமா இருக்கும். ஸோ சுப்பிரமணியா போயிட்டு கீழே மலையில இருந்து கீழே இறங்கி மேங்களூர் கிராஸ் பண்ணி காசர்கோட், கண்ணங்காடு வழியா கண்ணூர் வரைக்கும் போகும். நாம கண்ணங்காடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 போல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ கிளம்பிட்டு நைட் ஆயிடும். ஆப்வியஸ்லி நைட் டைம்ல தான் டிராவல். நம்ம கேரளா மேங்களூர் ரீச் ஆகும்போது காலையில் ஆயிடும். ஸோ மேங்களூர்ல இருந்தும் கண்டினியூ பண்ணுவேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த ட்ரெயின் ரூட்டு. மக்களே உண்மையிலேயே நம்ம SMVT ரயில்வே ஸ்டேஷன் வேற லெவலுங்க. எவ்வளோ சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, உள்ள கேட்டரிங் ஸ்டால்லாம் இருக்கு. நாமளும் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. நம்ம பேட்டரி கார் இருந்துச்சுன்னா இது வழியா போயிடும். அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்டர்லி பீப்புள் லக்கேஜ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இது வழியா போயிடலாம் நீங்க பேட்டரி கார் வச்சுட்டு. செம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க நீங்க SMVT வழியா போனீங்கன்னா. வேற லெவல் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மக்களே நம்ம ட்ரெயின் போர்ட் பண்ணியாச்சுங்க. ட்ரெயின்ல இருந்து நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம் பாக்குற வியூ பாருங்களா. நம்ம கண்ணனூர் எக்ஸ்பிரஸ்ல இருந்து செம்மையா இருக்குங்க SMVT ரயில்வே ஸ்டேஷன். வேற லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. மக்களே வாங்க நம்ம போகிய சுத்தி பார்க்கலாம். நம்ம சதர்ன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிளீன்லினஸ்ல அடிச்சுக்கவே முடியாதுங்க. இங்க பாருங்களா, LED லைட்ஸ், அதுக்கப்புறம் LED லைட்ஸ் ஃபார் சீட் நம்பர்ஸ் பாத்துக்கிறதுக்காக. பட் எவ்வளவு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்களா. ரெகுலர் ஸ்லீப்பர் கோச் தான். நமக்கு இன்னைக்கு RACல தாங்க இருக்கு. TC வந்து டிக்கெட் செக்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ஏதாவது காலி சீட் இருந்துச்சுன்னா பார்ப்போம். மோஸ்ட்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெயின் யஷ்வந்த்பூர் வழியாகவும் போகும், அதனால அங்கேயும் நிறைய பேர் போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கேன்சலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ டிபிக்கல் அப்பர் பர்த்தோட ஃபெசிலிட்டிஸ் பாருங்க. ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹேண்டு. லோவர் பர்த்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபேனுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே.
இது சென்டர் பர்த்துங்க, நல்லா இருக்குல்ல, செம்ம கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க கண்ணனூர் எக்ஸ்பிரஸ் 16511. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம கேரளாக்கு பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்றோம் ட்ரெயின்ல. ஸோ செம எக்ஸைட்டடா இருக்கு. அதுவும் நார்த் கேரளாக்கு நம்ம அதிகமா டிராவல் பண்ணதில்ல. ஸோ திஸ் இஸ் அவர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போட் பண்ணிட்டு இருக்காங்க. கேங்வேஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. இங்க பாருங்க, வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டிஸ், கீழே டஸ்ட்பின் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு கீழே ஒரு டஸ்ட்பின் இருக்கிறதே தெரியாது. ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் வாஷ் பேஷனுக்கு கீழேயே வந்து டஸ்ட்பின் இருக்கும். அதுலேயே நம்ம வாட்டர் பாட்டில்ஸு, சாப்பிட்ட கவர்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன மக்களே, ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ இங்கே பாருங்க, ஷெல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் 2 வெஸ்டர்ன் ஸ்டைலும் இருக்கும், இந்தியன் ஸ்டைலும் இருக்கும். ஆப்வியஸ்லி இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுங்கிறதுனால கிளீனாக தாங்க இருக்கு. ஸோ கேங்வேஸ் எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம ஐஆர்சிடிசி கேட்ரஸ், சப்பாத்தி அது இதுன்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பக்கத்து போகிங்க நைஸ்ல எல்லா பக்கமே நீட்டா மெயின்டைன் ஆயிருக்கு. லைட்டிங்ஸ் பாருங்களா பிளாட்ஃபார்ம்ல, சும்மா சக்கத்தா இருக்குல்ல. மக்களே நம்ம கம்ஃபர்டபுளா சீட்ல உட்கார்ந்தாச்சுங்க. ஸோ டிக்கெட் செக்கர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். தூங்கிட்டு போலாம், பார்க்கலாம் நம்ம லக் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இங்க எஸ்எம்பிடியில் 8 மணிக்கு எடுத்து கண்ணூருக்கு வந்து காலையில 10:55க்கு ரீச் ஆகுங்க. 11 மணின்னு வச்சுக்கோங்களா. கிட்டத்தட்ட 13 hours ஜேர்னிங்க. கண்ணங்காடுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours முன்னாடியே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 போல. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆயிரோன்னு. வேற லெவல் ஜேர்னியா இருக்கும். ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. டாட் 8 o'clock நம்ம 16511 கண்ணனூர் எக்ஸ்பிரஸ் எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. செம்ம டைம்ல செம்ம சூப்பரா கீப் பண்றாங்க இப்போ நம்ம இந்தியன் ரயில்வேஸ். அங்க பாருங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச். சான்ஸே இல்லைங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சதுங்க எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்ல. செம்ம சூப்பரான வெயிட்டிங் லாபி, அதுக்கப்புறம் மேல நிறைய கஃபேஸ், அதுக்கப்புறம் இங்க பாருங்க பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட எவ்வளவு நீட்டா சூப்பரா வெயிட்டிங் ஏரியா எல்லாம் வச்சு செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆசம் மேன். ஸோ எஸ்எம்பிடி அடுத்து பெங்களூர்ல நிக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா யஷ்வந்த்பூர். அங்கதான் இன்ஃபேக்ட் நிறைய மக்கள் போர்ட் பண்ணுவாங்க எஸ்எம்பிடி விட. பாய் பாய் எஸ்எம்பிடி. மக்களே, எஸ்எம்பிடிக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்ச் பிரிட்ஜ் பாருங்களா, நைட் லைட்ஸ்ல செம அழகா இருக்குல்ல. மக்களே, பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கெல்லாம் ஹால்ட் இல்ல. இந்த டைம்ல குட்டீஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்களா. ட்ரெயின் போற சமயத்துல கூட பிளாட்ஃபார்ம்ல அநியாயம் பண்றாங்க நம்ம குட்டி குஞ்சான்ஸ். அடுத்த ஹால்ட் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. 1 hour 45 minutes ஆகுதுங்க யஷ்வந்த்பூர் ரீச் ஆகிறதுக்கு. எஸ்எம்பிடில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம்
9:45 தான் எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் போறோம். அநியாயம் பண்றாங்க. அவ்வளோ நேரம் பெங்களூருக்குள்ளேயே டிராவல் பண்ண போகுது ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு தாங்க பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ட்ரெயின் ஒரு 1/4 மணி நேரமா நிக்குது. ஓ, இதுவும் யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இது நம்ம போற ஊர்ல இருந்தே தான் வருது இது. இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்புவோம் போல. அதனாலதான் 1.25 மணி நேரம் இது எஸ்எம்பிடில இருந்து யஷ்வந்த்பூர் போக. பனஸ்வாடியிலே 1/2 மணி நேரம் சிக்னல் போட்டா அப்புறம் எங்க இருந்து 1 ஹவர்ல ரீச் ஆகும் யஷ்வந்த்பூருக்கு? 1.25 மணி நேரம் கண்டிப்பா ஆகத்தானே செய்யும். அட்லாஸ்ட் பானஸ்வாடியில இருந்து எடுத்துட்டாங்க. டுவர்ட்ஸ் யஷ்வந்த்பூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரோட லேண்ட்ஸ்கேப் பாருங்களா. ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. செம்ம சூப்பரா இருக்கு நைட் லைட்ஸ்ல பாக்குறதுக்கு ட்ரெயின்ல இருந்து. ஓ, வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், ஹெப்பால் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்டா மணி 9 ஆகுது. இன்னும் 3/4 மணி நேரம்னு போட்டிருக்கு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு. பட் ஆனா ஹெப்பால்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். எதுக்கு அவ்வளவு டைம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இடையில மறுபடியும் ஏதாவது சிக்னல் நிக்குமா என்னன்னு தெரியல. மக்களே, கரெக்டா 9:40க்கு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. சரியான ரஷ்ஷா இருக்கு. எஸ்எம்பிடி விட நிறைய இங்கதாங்க போர்ட் பண்றாங்க, யஷ்வந்த்பூர்ல தான். மக்களே, இங்க 10-15 மினிட்ஸ் மேல ஹால்ட்டுங்க யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன்ல. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இப்படி ஹால்ட் பண்ணா என்னத்தான் பண்றது? இங்கிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பீடா போவாங்க போல. யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம டிக்கெட் செக்கர் இருக்காரு. இன்னும் இங்கிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது சீட்டு காலியா இருந்தா கேட்கணும், பாப்போம். இந்த ஆர்ஏசி வந்துட்டா இதுதாங்க பிரச்சனை. ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் பிஸியா இருக்காங்க. கரெக்டா டின்னர் டைம் கிராஸ் பண்ணுது யஷ்வந்த்பூர். மக்களே, ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம 16511 கண்ணனூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. நந்தினி மில்க் பார்லர் பாருங்க, நம்ம ஊர் ஆவின் மில்க் பார்லர் மாதிரி கர்நாடகா கவர்மெண்டோட மில்க் பார்லர் இது. மெட்ரோ ட்ரெயின்ங்க மேல யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு பாருங்க. நல்ல கனெக்டிவிட்டிங்க பெங்களூருக்குள்ள. நல்ல பெங்களூர் மெட்ரோ நெட்வொர்க், நம்ம மெட்ரோ வந்து செம்ம சூப்பரா கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க சிட்டிக்குள்ள. டென் ஓ கிளாக் ஆகுதுங்க. நம்ம காலையில எந்திரிக்கும் போது மேங்களூர்ல இருப்போம். அரேபியன் கோஸ்ட்ல இருந்து மலபார் கோஸ்ட் டிராவல் பண்ணுவோம் டுவர்ட்ஸ் சவுத் கேரளாக்குள்ள. மேங்களூர், காசர்கோடு, கண்ணங்காடுல நாம் இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ட்ரெயின் ஒரு 1.5 hours டிராவல் பண்ணி கண்ணனூர் ரீச் ஆகும்.
இந்த டிராவல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கண்ணங்காடு, கண்ணூர்ல இருக்கிற நிறைய பீச்சஸ், ஃபோர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம குருஸோட ஆஷ்ரம்ஸ்ன்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் நம்ம இந்தியா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணதான். மக்களே இங்க பாருங்க, விஸ்டடம் கோச். ஆக்சுவலா மேங்களூர் போற ட்ரெயின்ல தான் வந்து விஸ்டடம் கோச் இருக்கும். இங்க பாருங்க, டே டைம்ல போற ட்ரெயின்ல நீங்க விஸ்டடம் கோச் புக் பண்ணீங்கன்னா செம்மையா இங்க சூப்பரா இருக்குங்க சீனரிஸ் எல்லாம். இந்த ட்ரெயின் நைட்ல போறதுனால நம்ம சீனரிஸ் பார்க்க முடியாது. யஷ்வந்த்பூர் விட்டாச்சு. பாய் பாய் யஷ்வந்த்பூர். நாங்க மேங்களூர், கண்ணூர் போகிறோம். யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் நல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க. யார்ட்ஸ், அதுக்கப்புறம் லக்கேஜஸ் எல்லாம் இது பண்றதுக்கான தனி பிளாட்ஃபார்ம்ஸ்ன்ட்டு ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இது யஷ்வந்த்பூர் ஜங்ஷனு. பக்கத்துலயே பாருங்களேன் எவ்வளவு ஹை ரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. பிரிகேட் இது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேமிப்பு கிடங்கு இருக்குல்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதெல்லாம் கூட இருக்கு இங்கதான். இங்க பாருங்க, இந்தியன் ஆயில். இதெல்லாம் யார்ட்ஸ். செம்ம கிராண்டா இருக்கு பாத்தீங்களா? நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. கேசர் பெங்களூர் அளவுக்கு இது நல்ல பெரிய ஸ்டேஷன் தான். மக்களே, இப்ப நாம சோலூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க ஹால்ட் இல்ல, சிக்னலுக்காக நிறைய பக்கம் நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், 11:30 ஆகுதுங்க. நம்ம குனிகல் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ காமா இருக்கு பாருங்களா ரயில்வே ஸ்டேஷனு. நடுராத்திரி ஆக போகுது, 11:30. ஆஹா, கரெக்டா பவர் வேற ஆஃப் ஆயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல. சரிங்க, ஒரு தூக்கத்தை போடுவோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம். மறுபடியும் காலையில ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு மேங்களூர் ரீச் ஆகும் போதுல இருந்து கண்டினியூ பண்றேன். கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. மக்களே, காலையில 5 மணி ஆகுதுங்க. நாம சுப்பிரமணியா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். எவ்வளவு பனிமூட்டமா இருக்கு பாருங்களா. நாம இன்னும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதாங்க இருக்கோம். நான் சொன்னேன்ல, மேற்கு தொடர்ச்சி மலை மேலதான் வந்து நம்ம ட்ரெயின் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலங்காத்தால 5 மணிக்கு குக்கே சுப்பிரமணியா கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான கோவில் கர்நாடகாவில், மேற்கு தொடர்ச்சி மலை மேலே. ஸோ அந்த குக்கே சுப்பிரமணியா கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாம் இப்போது நின்றுட்டுருக்கோம். மக்களே, சுப்பிரமணியா ரோட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸுமே வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, ஹில் மேல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு. வேற லெவல்ங்க.
அடி தடி பண்றாங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ். மக்களே 6 மணி ஆகுதுங்க. நாம சுப்பிரமணிய ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனான கபக்காபுத்தூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுப்பிரமணியாலிருந்து நாம அரேபியன் கோஸ்ட் சைடு இருக்கிற மலை சரிவுகளில் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருவோம். கபக்காபுத்தூர் தாண்டணும்னு நைட் ஃபுல்லா நாம வெஸ்டர்ன் கட்ஸ் மேலதான் டிராவல் பண்ணியிருக்கோங்க. காலங்காத்தால 6 மணி இந்த ஸ்டேஷன் தாண்டினதுல இருந்து தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிப்போம். இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மேங்களூர் சிட்டி ரீச் ஆவோங்க அரேபியன் கோஸ்ட்ல. மேங்களூர்ல இருந்து டுவர்ட்ஸ் சவுத் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ட்ரெயின். டுவர்ட்ஸ் காசர்கோடு, கண்ணங்காடு, கண்ணூர். நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகேவா? மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம கபக்காபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இன்னொரு ஏதோ ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன பேருன்னு தெரியல ரயில்வே ஸ்டேஷனுக்கு. காலங்கத்தால செம்ம பனிமூட்டமா வேற இருக்கா, சரியா நேம் போர்ட்ஸே தெரியல. இன்னொரு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க ஆப்போசிட்ல. மக்களே, நாம இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பன்ட்வாலா ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம துளுநாடு ரீஜன் சொல்லுவோம்ல, கர்நாடகாக்குள்ளேயே வந்து துளு பேசுற மக்கள் நிறைய வசிக்கிற பகுதி. நம்ம மேங்களூரு, உடுப்பி, பன்ட்வாலா இதெல்லாம் வந்து உடுப்பி ஹாட்லேண்ட். எல்லா ஸ்டேஷனுமே ரெனோவேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்தியா ஃபுல்லா அந்நியாயத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம இந்தியன் ரயில்வேஸ். செம்ம ஹாப்பியா இருக்குங்க. சுப்பிரமணியா ஸ்டேஷன் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஸ்டேஷன் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூருக்குள்ள கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடி தூள் பண்றாங்க. இன்னும் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல இந்தியன் ரயில்வேஸோட அவுட்லுக்கே சேஞ்ச் ஆயிடும் போல. இங்க பாருங்க, எல்லா பக்கம் பிளாட்ஃபார்ம் வேலை அல்லது ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்னு so much of development. ஹலோ மக்களே, குட் மார்னிங்க. நல்ல ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு நம்ம ஹாசன் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம். ஸோ இப்போ மணி 6:15 ஆகுதுங்க. எப்படி வந்து ஒரு 7:45 8 மணிக்கு தான் நம்ம மேங்களூரே ரீச் ஆகும் போல. நம்ம ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து எடுக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இடையில 2-3 ஸ்டேஷன்ல வந்து நிறைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. நம்ம கண்ணங்காடு போறதுக்கு யூஸ்வலா 8:30 ஸ்கெட்யூல் பண்ணி டைம் போட்டிருந்தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரியல. வாங்க கண்டினியூ பண்ணுவோம் டிராவல. மக்களே, இப்ப நாம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து இறங்கிட்டு இருக்கோங்க அரபிக்கடல் ஓரமா இருக்கிற நிலப்பகுதிகள் நோக்கி. சோ நம்ம ஹாசன் தாண்டணும்னே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஆரம்பிச்சிருங்க ட்ரெயின். சோ நாம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற சுப்பிரமணியா ரோடு ரயில்வே ஸ்டேஷன், கபக்காபுத்தூர், இந்த மாதிரி ரொம்ப அழகான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி நாம இந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிடுவோம். சோ டே டைம்ல வந்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. டே டைம்லயும் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு பெங்களூர்ல இருந்து மேங்களூர் வர ட்ரெயின்ஸ். சோ இன்கேஸ் நீங்க வந்து சீனரிஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வரணும்னா அந்த ட்ரெயின்ஸை புக் பண்ணி டே டைம்ல டிராவல் பண்ணுங்க. சோ இப்ப நாம ஆல்மோஸ்ட் வெடிஞ்சிருச்சுங்க. நம்ம டே லைட் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரிஸா இருக்கா. சோ இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம நிலப்பகுதிகள் ஆரம்பிச்சிரும். மேங்களூர் சைடு ரீச் ஆக ஆரம்பிச்சிருவோம். மக்களே, காலையில 6:50 ஆகுதுங்க. இன்னும் வந்து பாதி மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, பாதி மக்கள் எழுந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மேங்களூர்ல நிறைய பேர் இறங்குவாங்க. ஸோ நைட்டு ஓவர் நைட்டு பெங்களூர்ல இருந்து மேங்களூர் வர ட்ரெயின்ஸ்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து மேங்களூருக்கு டிராவல் பண்ணுவாங்க. கேரளாக்கு டிராவல் பண்றதை விட மேங்களூருக்கு டிராவல் பண்ற கூட்டம் தான் அதிகங்க இந்த ட்ரெயின்ல. மக்களே, இங்க பாருங்க, நம்ம பன்ட்வால்ல இருந்து டுவர்ட்ஸ் மேங்களூர் போயிட்டு இருக்கோங்க.
வழியில இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த ஏரியால. ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க. வாவ். இது வந்து தக்ஷின் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மேங்களூர் ஏரியாவை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நீங்க காந்தாரா ஃபில்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல வர கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் தான் இந்த ஏரியால ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு டிப்பிக்கல் வீடு பாருங்களா, ஃபுல்லா தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். நம்ம கேரளாக்காரங்க மேங்களூர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மங்களாபுரம்னு சொல்லுவாங்க. மிக்ஸ் ஆஃப் கேரளா, துளு, கன்னடா இதெல்லாம் கலந்ததுதான். இன்ஃபேக்ட் நார்த் கேரளா நம்ம போறோம் இல்லையா, கண்ணங்காடு, காசர்கோடு எல்லாமே பாத்தீங்கன்னா துளு லாங்குவேஜ் பேசுவாங்க, கொங்கணி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தமிழ் மக்களும் நிறைய இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு கல்ச்சருங்க இங்க. மக்களே கரெக்டா 7 மணிக்கு நாம மேங்களூர் ரீச் ஆயாச்சுங்க. மேங்களூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இது. மேங்களூர்ல 2 பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, மேங்களூர் சென்ட்ரல், மேங்களூர் ஜங்ஷன். இப்ப நாம ரீச் ஆயிருக்கிறது மேங்களூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். May I have your attention please? Train number 1657 Mangalore Junction, Yeshwanthpur Express on platform number 1. நான் லாஸ்ட் டைம் மேங்களூர் ஜங்ஷன் வரும்போது ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல இன்னும் முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நம்ம ட்ரெயின் அரைவ் ஆயிருக்கு. MAJN स्टेशन कोड। May I have your attention please? Train number 1657. மக்களே மேங்களூர் ஜங்ஷன்ல ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. அடுத்து வந்து மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போவோம். அங்கிருந்து தான் வந்து நம்ம டுவர்ட்ஸ் கேரளா திரும்புவோம், டுவர்ட்ஸ் காசர்கோடு, கண்ணங்காட், கண்ணூர். எந்த நிமிஷம் வேணாலும் எடுக்கலாம், சிக்னலுக்காக வெயிட்டிங். மக்களே கரெக்டா 7:05க்கு நாம மேங்களூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. 6:55க்கு வந்து 7:05க்கு எடுத்தான். 10 மினிட்ஸ் ஹால்ட்டிங்க. சரியான பனிமூட்டமா இருக்குங்க. நம்ம ஊர்ல எல்லாம் காலங்காத்தால 6:45 இருந்து டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க 7 மணி ஆகும், காஃபி டீ மட்டும்தாங்க வந்துச்சு. எங்க பார்த்தாலும் வடை தான் வந்து டிஃபன் மாதிரி கொடுக்குறாங்க. எப்படி வடையவே டிஃபன் மாதிரி சாப்பிட முடியும்? ஒரு 4-5 வடையை கொடுத்தா பிளேட்ல அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிரும்ல. இங்க பாருங்க, இங்கேயும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் முடியல போல கம்ப்ளீட் ரெனோவேஷன் ஒர்க். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னா அநியாயத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன் இந்தியால, ரயில்வேஸ் ரீடெவலப்மெண்ட். சிரிச்சிட்டு போறாரு காஃபிக்காரடா. அவரும் டப்பா ஃபுல்லா வடை தான் வச்சிருக்காரு. மங்களூர் ஜங்ஷன். நம்ம மங்களூர் ஜங்ஷன் பத்தி ஒரு தனியா வீடியோவே போட்டிருக்கோங்க, பார்க்காம இருந்தா பாருங்க, ட்ரெயின் பிளேலிஸ்ட்ல இருக்கும். நம்ம போகியில இருந்து இன்ஜின் எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்களா, அங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரெயின். நம்ம மேங்களூர் ஜங்ஷன்ல இருந்து சென்ட்ரல் அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு ½ அன் அவர் ஆகும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ரூட் பாருங்களா, சிட்டிக்குள்ளேயே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. மேங்களூர்
சைடு வந்தா செம்ம சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு, நிறைய பீச்சஸ் இருக்கு, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு, உடுப்பி எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்க. மேங்களூர் சைடு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. முக்கியமா பெங்களூர் சைடு இருந்து வந்தீங்கன்னா டே டைம்ல வர ட்ரெயின்ல வாங்க. விஸ்டடம் கோச் எல்லாம் முடிஞ்சா புக் பண்ணி வாங்க. செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல வர ஜேர்னி. மக்களே இங்க பாருங்க, நம்ம மேங்களூரோட பியூட்டி எவ்வளவு ஃபெர்டைலா, அப்படி அடர்த்தியா பனி படர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குங்க. அநியாயத்துக்கு இருக்கும் ஊரு. எவ்வளவு ஹாப்பியா கேரளா போனா இருக்குமோ அந்த அளவுக்கு பிளிஸ்ஃபுல்லா நம்ம மேங்களூர் சைடு டிராவல் பண்ணாலும் இருக்கும். எங்க நேச்சர் வந்து நல்லா இருக்கோ அங்க நம்ம மனசே வந்து ஒரு குதூகலம் ஆயிடுதுல. மக்களே மணி 7:25 ஆகுதுங்க. நம்ம மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. கரெக்டா 20 மினிட்ஸ் ஆயிருக்குங்க மேங்களூர் ஜங்ஷன்ல இருந்து மேங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகிறதுக்கு. இது நம்ம சென்னையில இருக்கிற சென்னை சென்ட்ரல் மாதிரி தாங்க, ஒரு டெர்மினஸ் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் கடற்கரை தான். சோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஷன்ஸ் தான் சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. மேங்களூர் சென்ட்ரல், பெங்களூர் சென்ட்ரல், மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், அதுவும் சென்ட்ரல் தான் நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து மேங்களூர் டு சென்னை ட்ரெயினுங்க. சென்னை சென்ட்ரல் டு மேங்களூர் சென்ட்ரல் ட்ரெயின் இது. இதுவும் பாப்புலர் ட்ரெயினுங்க. சென்னையில இருந்து மேங்களூர் வரணும்னா இந்த ட்ரெயின் தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் கேரளா வழியா வரும் இது. மக்களே வெல்கம் டு மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம கரெக்டா கிராஸ் பண்றப்போ ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது எங்கிருந்து போற ட்ரெயின்னு தெரியல. மேங்களூர்ல இருந்து கேரளா போற வந்தே பாரத்ன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. எத்தனை மக்கள் பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, கேரளாக்கு மக்கள் டிராவல் பண்றதை விட பெங்களூர்ல இருந்து மேங்களூர் வர மக்கள் தான் கண்ணனூர் எக்ஸ்பிரஸ்ல நிறையா. மக்களே ஒரு IRCTC கேட்டர் இட்லி வடை வித்துட்டு வராருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட வேண்டியதுதான். நல்லா பசிக்குது வேற, நைட் சாப்பிட்டது. மக்களே நம்ம டிஃபனும் வாங்கியாச்சுங்க. இட்லி வடை வந்து 60 ருபீஸுங்க. பரவாயில்லைங்க, நாமினல் பிரைஸ். IRCTC கேட்டரர்ஸ் வந்து நாமினல் பிரைஸ்லயே விற்கிறாங்க இப்பெல்லாம் நம்ம ட்ரெயின்ல. ஸோ ஃபுட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா நம்ம வந்தே பாரத்தும் நம்ம போற கண்ணனூர் எக்ஸ்பிரஸும் பாருங்க சைட் பை சைட்ல. செம்ம மாசம் இருக்குல்ல வந்தே பாரத், வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. மக்களே நாம 8 மணிக்கு மேங்களூர் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கிருந்து வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ரூட்லயே போயிட்டு கேரளா ரூட்ல நம்ம ட்ரெயின் டேர்ன் பண்ணோம் டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன். ஸோ நாம மேங்களூர்ல இருந்து மலபார் கோஸ்ட் டிராவல் பண்ண போறோம். காசர்கோடு வழியா கண்ணங்காடு ரீச் ஆகும். கண்ணங்காடுக்கு அப்புறம் கண்ணனூர் வருவோங்க. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 1.5 hours டிராவல் இருக்கு.
மக்களே, நேத்ராவதி ரிவர் கிராஸ் பண்ணி நாம மேங்களூரோட அவுட்ஸ்கட்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, கிராம பகுதிகள் வழியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேரளாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். கேரளாக்குள்ள என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ற ஸ்டேஷன் வந்து காசர்கோடா இருக்குங்க. காசர்கோடுக்கு அடுத்து நாம கண்ணங்காடு ரீச் ஆயிடுவோம். எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்க ஊர்கள், பசுமையா. நிறைய புது புது ஸ்டேஷன்கள் கட்டிட்டு இருக்காங்க. மக்களே, இன்னொரு ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது சின்ன ரிவரா இருக்கு. ஐ திங்க் நேத்ராவதியோட கிளை யாருகளா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பலா ரிவருங்க இது. இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் பார்க்கலாங்க. ஏன்னா மலை பிரதேசத்துல தானே இருக்கு மேங்களூரு. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. மேங்களூர்ல இருந்து கேரளா போற வழி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, வேற லெவல். மக்களே, நம்ம மேங்களூர் கிராஸ் பண்ணி கேரளாக்கு போயிட்டு இருக்கிற ரூட் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நம்ம அரேபியன் சி கடற்கரைக்கு வந்துட்டாவே மலபார் கோஸ்ட் ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கும். எங்க பார்த்தாலும் வந்து தென்னைமர தோப்புகளா இருக்கும். தோப்புகளுக்குள்ளதான் வந்து வீடுகள் இருக்கும். கிராமங்கள், டவுன், சிட்டிஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி கிரீன் கவர்ல தான் இருக்கும். இப்ப நம்ம கிராஸ் பண்ணது மோக்ரல் ரிவருங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உற்பத்தியாகி நம்ம அரபிக்கடல்ல கலக்கும். சோ இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து செம்ம ஃபெர்டைலா இருக்கிறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து உருவாகிற இந்த சின்ன சின்ன நதிகள் தான் வேற லெவல்ல இருக்குல்ல சீனரிஸ் எல்லாம். சோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கேரளா பார்டர் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேரளாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். சோ இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து ஒரே மாதிரியான கல்ச்சர் தான் இருக்கும். என்னதான் வந்து துளு மலையாளம் பேசினாலும் இந்த காந்தாரா மூவில பாத்திருப்பீங்கல்ல, அந்த ஹெரிட்டேஜ் தான் செம்ம சூப்பரா இருக்கும். தெய்யம் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு ஒரு செம்ம யூனிக்கான ரீஜன்ங்க. மக்களே, நார்த் கேரளாவோட பியூட்டிஃபுல் கிராமப்புறங்கள் பாருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ரீஜனுங்க. மோக்லோ முஸ்லிம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு யூனிக் கல்ச்சராக இருக்கும் நார்த் கேரளா. மக்களே, நம்ம ட்ரெயின் காசர்கோடு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இங்க ஹால்ட் இருக்கு. காசர்கோடுக்கு அடுத்து நாம இறங்க போற கண்ணங்காடு ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் பக்கத்துல வந்தாச்சு மக்களே. KGQங்க நம்ம ஸ்டேஷன் கோடு காசர்கோடுக்கு. இங்க பாருங்களா, ரயில்வே ட்ராக்லாம் லே பண்ற பெரிய மிஷினரி இந்தியன் ரயில்வேஸோடது. எல்லா பக்கம் ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துட்டே இருக்குங்க, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும். மக்களே, இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மாஸ்க். நான் சொன்னேன்ல, நார்த் கேரளால முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகம். அதனால இந்த மாதிரி அழகழகான மாஸ்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓஹோ, காசர்கோட்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்னும் நமக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தாங்க கண்ணங்காடு ரீச் ஆகிறதுக்கு.
மக்களே இப்ப நாம காசர்கோட்ல இருந்து டுவர்ட்ஸ் கஞ்சங்காடு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அது மாதிரிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். மலையாளத்துல வந்து அவங்களோட யுனிக் அந்த ஞா சவுண்டோட சொல்லுவாங்க, கஞ்சங்காடுன்னு என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் வரல, சோ ஃப்ரீயா விடுங்க. சோ போற வழி வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் வந்து கடல்ல கலக்கிற ரிவர் மவுத்னு சொல்லுவோம்ல, அது நாம பார்த்துட்டே போலாம். கலநாட் ரிவர் அந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் வந்து இங்க கடல்ல கலக்கிற இடம். அதனால ஒரு மாதிரி பேக் வாட்டர்ஸ் மாதிரியும் இருக்கும். ரிவர் வந்து கடல்ல ஜாயின் பண்ற மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மேங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணி திருவனந்தபுரம் வரைக்குமே வந்து நம்ம கோஸ்டல் சைடு இப்படிதான் இருக்கும். கேரளால செம்ம பியூட்டிஃபுல்லா கடற்கரை வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புள், அதுக்கப்புறம் பாக்கு தோட்டங்கள்னு செம்ம கிரீனிஷா இருக்கும். நீங்க கடற்கரை ஓரத்துல பீச் சைடு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணல் பரப்பெல்லாம் பார்க்க முடியும். அதர்வைஸ் ஃபுல்லாவே வந்து கிரீன் வெஜிடேஷன் தாங்க. சோ எவ்வளவு சூப்பரான ஒரு டர்ன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மலைப்பகுதிகளும் இருக்கும். அங்கங்க கிளிப்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மலை பிரதேசம் வந்து கடற்கரை வரைக்குமே இருக்கிற மாதிரியான லேண்ட்ஸ்கேப்ஸும் இருக்கும். வர்க்கலால எல்லாம் பாத்தீங்கன்னா கிளிஃப்னு தான் சொல்லுவாங்க, வர்க்கலா கிளிஃப்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு மலை குன்று இருக்கும், அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா நம்ம கடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரீஜன்ஸும் நிறைய இருக்கும் கேரளால. கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஈஸ்டர்ன் சைடு நிறைய பார்க்க முடியாது. நம்ம கேரளா சைடு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கோட்ஸ் ஃபுல்லாவே, அதாவது மலபார் ரீஜன்ல ஆரம்பிச்சு நம்ம மகாராஷ்டிரா வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் பார்க்க முடியுங்க. அரேபியன் சீ தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ரயில்வே ட்ராக்கே வந்து கடலை ஒட்டி தாங்க இருக்கு. மக்களே 8:50 ஆகுதுங்க. நம்ம க்ளோஸ் டு கண்ணங்காடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேரளாக்குள்ள வந்துட்டாவே எங்க பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கொடிகளா இருக்குங்க. அண்ட் இந்த குட்டி குட்டி பிரைவேட் பஸ்ஸஸ் கேரளாக்குன்னு ஒரு யூனிக் பியூட்டி இருக்கதான் செய்யுது. இல்ல எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு மாதிரி யூனிக் தான் கேரளா. ஊரே ஃபுல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய குப்பைகளையே பார்க்க முடியாது பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம். மக்களே இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மாஸ்க்ஸ் இருக்கும். பியூட்டிஃபுல்லா. நாம கண்ணங்காடு ரீச் ஆயாச்சுங்க. வாங்க இறங்குறதுக்கு தயாராகலாம். கரெக்டா 9 மணிக்கு நாம கண்ணங்காடு ரீச் ஆயாச்சுங்க. வெல்கம் டு கண்ணங்காடு மக்களே. நம்மளை இறக்கி விட்டு இன்னொரு 1/2 hour டிராவல் பண்ணும் நம்ம ட்ரெயின் கண்ணூர் வரைக்கும். மக்களே நம்ம ஓவர் நைட் டிராவல் பண்ண 16511 SMVT கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ங்க. கண்ணங்காடு ரயில்வே ஸ்டேஷன் பாருங்களா, கேரளாவோட யூனிக் பியூட்டி. ரயில்வே ஸ்டேஷன் சுத்தியுமே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஊரே வந்து ஏதோ ஒரு தோப்புக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மக்களே நம்ம 16511 SMVT கண்ணனூர் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கண்ணங்காடு வந்து இறங்கியாச்சுங்க. வேற லெவல் டிராவலாக இருந்துச்சு. கர்நாடகாக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது சரி, மேங்களூர்ல இருந்து கண்ணங்காடு வந்த ரூட்டு வேற லெவல். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளை இறக்கி விட்டு டுவர்ட்ஸ் கண்ணூர் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாமளும் சைன் ஆஃப் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்ங்க ஃப்ரம் கண்ணங்காடு கேரளா. See you.